மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன். நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன். நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சட்டசபையில முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது அனைத்து கூட்டினது மகிழ்ச்சி, ஆளுங்கட்சி அதிமுக தவிர்த்து அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. முடிவு பண்ணிட்டாங்களான்ற மாதிரி தான் ஆளுங்கட்சியான அதிமுக தவிர்த்து எதிர்கட்சியா இவங்க முடிவு பண்ணிட்டாங்களான்ற மாதிரி தான் இங்க சில கேள்விகள் வருது. ஏன்னா பதட்டத்துல சில விஷயத்த சொல்றதா அவர் சொல்லியிருந்தாரு. எதனால பதட்டம்ன்ற மாதிரி பார்த்தானா, நேத்து கேவலமல்ல, வெக்கமல்ல, சூடு சுரண வெக்கமான ரோசம் இருந்தா ஒரு மனிதனுக்கு பேச வேண்டியது கூடாது. நான் என்ன செய்தோம் என்பதை உணர வேண்டும். கருப்பு சட்டையை அணிஞ்சு சட்டசபைக்குள்ளார வர்றாங்க. சில கேள்விகளை கேட்குறாங்க. அதாவது ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்க போறீங்க, அரசுக்கு அப்படி என்ன தேவைன்ற மாதிரி சில கேள்விகள் கேட்கும்போது சில காரணங்களால வெளிநடப்பு செய்யறாங்க. அப்போ கருப்பு சட்டை அணிஞ்சு வந்தாங்க, பரவாயில்ல, அது மகிழ்ச்சி தான். ஆனா காவியோட அணிஞ்சு வரல பாருங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் சில விஷயத்த சொல்றாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே பிரதமருக்கு வெண்குடை பிடித்தீர்கள், வெண்குடை வேந்தன், முதலமைச்சர் வெண்குடை வேந்தன். 1998 நீங்க யார் கூட இருந்தீங்க, காவி கூட தானே இருந்தீங்க, அதாவது பிஜேபி கூட நீங்க கூட்டணி அமைக்கலையா அப்படின்ற நிறைய சில விஷயங்களை எடுத்து சொல்லியிருந்தாரு. ஆனா உண்மையிலேயே நிறைய விஷயம் இது வரைக்கும் மக்களிடையே சில விஷயங்கள் போய் சேரல. ஆனா இன்னைக்கு நேத்து நடந்த விஷயம் மக்களிடையே நிறைய ரீச் ஆயிருக்குன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கப்படணும். எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்டிருக்கிறாருன்னு தான் நம்ம பார்க்கணும் அந்த இடத்துல. அதே மாதிரி நிறைய இன்னைக்கு அதாவது நீட் எதிர்ப்புன்னு ஒரு சில விஷயம், அதாவது மக்கள் அதை அவங்க ஏடிஎம்கே தரப்புல நாடகம் அப்படின்றாங்க. உண்மைதானே, நாடகன்ற மாதிரி தானே. ஏன்னா இன்னைக்கு ஏன் எதிர்க்கணுன்ற மாதிரி, இது 2வது நாடகம் நீட்டுங்கிறது. முதல் நாடகம் என்னன்னா கச்சத்தீவுங்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல அது ஆட்சிக்கு வந்த உடனே கச்சத்தீவை மீட்போம், நீட்டுக்கு அதாவது ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது ஏன் 4 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறாரு, ஏன் 4 வருஷத்து ஆயிடுச்சு, ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சில விஷயத்த போராட்டத்தை கையில எடுத்திருக்கலாம்ல, ஏன் இன்னைக்கு தேர்தல் நோக்கி வரும்போது மட்டும் இந்த விஷயத்த கையில எடுக்கிறீங்கன்ற மாதிரி. அதை தாண்டி ஏன் நாங்க எதிர்கட்சியா சில கேள்விகள் கேட்கிறோம், ஏன் நீங்க அதை அனுமதிக்கிறது இல்ல? எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து நீங்கள் பேசியிருந்தால் தக்க பதிலடி கொடுத்திருப்போம். அந்த திராணி உங்ககிட்ட கிடையாது. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதராத ஒரு மனுஷனை போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்ந்து நியாயமா? அதே சட்டசபையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு கேள்வி எழுப்புறாரு. அதாவது இன்னைக்கு நீங்க எடுத்துட்டு வந்த சட்டம், அதே மாதிரி நாங்க 31 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது பல்கலைக்கழகத்துக்கு முதல்வரே வேந்தராக இருக்கணுங்கிற ஒரு சட்டத்தை நாங்க எடுத்துட்டு வந்தோம். அப்போ எதிர்கட்சியா இருந்த கருணாநிதி அவர்கள் எதிர்த்தாங்க, அதை தெரியுமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. ஆனா இன்னைக்கு முதல்வரே, உங்கள் அன்றைய நிலைப்பாடு, உங்கள் தந்தையாரின் நிலைப்பாடு தவறு என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா அப்படின்னு கூட சில கேள்வி கேட்கிறாரு. அப்போ இந்த இடத்துல எதிர்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒண்ணுன்ற மாதிரி சில ஆக்கப்பூர்வமான சில கேள்விகளை கேட்கணும். இது நீட் ரகசியம் அப்படின்னு சொல்லி நிறைய தேர்தல் பரப்புரையில், அதாவது உதயநிதி அவர்கள் நிறைய விஷயத்த நீட்டு ஒழிக்கிற ரகசியம் எங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி சில சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு கொஞ்ச நாளா மீடியாவில் எதுலையுமே அவங்க எல்லாம் காணோன்ற மாதிரி தான் இருக்காங்களா இல்லையான்ற மாதிரி. முந்தியெல்லாம் அமைச்சரெல்லாம் உதயநிதி பின்னாடியே இருந்தாங்க, இன்னைக்கு எல்லாம் யாரும் கண்டுக்கிறது இல்லையோன்ற மாதிரி தான். இன்னைக்கு முந்தியெல்லாம் ஏதோ அவர் துணை முதலமைச்சர் பதவி வரும்போது எல்லாம் அவரை சுத்தி தான் இருந்தாங்க, இன்னைக்கு யாருமே இல்லைன்ற. அதே மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எல்லாரும் நிறைய இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் உண்மையிலேயே மரத்தடியில படிக்கிறதா சில செய்திகள் டெய்லி வந்துட்டு இருக்கு. நிறைய பள்ளிக்கூடத்துல எல்லாம் கூரை விழுற சூழ்நிலை. அப்படி விழுந்தாலும் சில செய்திகள் வந்தாலும் கூட எதுவுமே மீடியா மக்களிடையே போய் சேர்த்துறது இல்லைன்னு தான் நம்ம இங்க பார்க்கப்படணும். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இன்னும் நம்ம ஏதோ ஒரு 30 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கோமா, பள்ளிக்கூடம் எல்லாம் இதை பத்தி தான் நம்ம பேசுறோமான்ற மாதிரி. வளர்ந்த முன்னோடியான மாநிலம் அப்படின்னு சொல்றோம், ஆனா இன்னும் மரத்தடியில படிச்சுட்டு இருக்காங்களாங்கிற சில கேள்விதான் இன்னைக்கு வருது. ஆனா இதெல்லாம் ஆக்கப்பூர்வமா பேசுற மீடியா எல்லாம் கூட எதை பத்தி பேசிட்டு இருக்குன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ஏதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு இவ்வளவு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நேத்து மீடியாவில் போயிட்டு இருந்துச்சு.
நிறைய இன்னைக்கு வந்து இடி ரைடெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதாவது கேன் நேருவோட சகோதரர் போயிட்டு இருக்கிறாரு. அதை பத்தி எதுவுமே டிபேட் நடத்துறது இல்லைன்ற மாதிரி தான். ஏதாவது இவங்களுக்கு வந்து நேற்று ஏதோ ஒரு மதுபான அந்த வழக்க இடி ரைடில் வந்து ஏதோ இவங்க உச்சநீதிமன்றத்தை நாடுறதா சில விஷயங்கள், உயர்நீதிமன்றம் நிறைய கேள்வி கேட்டிருக்கு. நீங்க அப்படி உச்சநீதிமன்றம் போறதா இருந்தானா எங்க டைம் ஏன் வேஸ்ட் பண்றீங்கன்ற மாதிரி இதெல்லாம் யாரும் பேசுறது இல்லை இங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு மீடியாவில் வந்து நிறைய ஆளும் தரப்புக்கு சப்போர்ட்டாகவே சில விஷயங்கள் பேசுறதுனால நிறைய மக்களிடையே சில விஷயம் பேசப்படுறதில்லை இருந்தா. ஆனால் இருந்தாலும் இப்பொழுது கொஞ்சம் மக்கள் விழிப்படைஞ்சிட்டு வர்றாங்கன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா எதிர்கட்சியா சிலர் வந்து அண்ணாமலை அவர்கள், சீமான் அவர்கள், அதே இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்கெல்லாம் நிறைய கேள்வி கேட்கறதுனால இது மக்களிடையே சில புரிதல் உண்டாகுது. அதே இன்னைக்கு டிஎம்கே நாம எதிர்க்கிறோம்னு சொல்லி சைலண்டா சில அறிக்கையை மட்டும் விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு சில விஷயத்த விட்டுட்டு இருக்காங்க. டெய்லி ஒரு அறிக்கை தான் அவங்களுக்கு. களத்துல வந்து எந்த ஒரு போராட்டமும் நடத்துறதுல இருந்து நம்ம இன்னைக்கு பார்க்கப்படணும். டிவிகே அதாவது இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலைன்ற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அறிக்கை கொடுத்தா மட்டும் போதுமா சார் அப்படின்ற மாதிரி தான். ஏதாவது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமா மக்களிடையே சில ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு போராட்டத்தை ஏதாவது ஒன்று பண்ணாதான் அது ஒரு ஒரு கட்சிக்கு வளர்றதுக்கு ஒரு முக்கியத்துவம் வகிக்கும். ஆனால் அறிக்கை மட்டும் கொடுத்தா போதுமாங்கிற ஒரு கேள்விதான் இங்கே வருது. இதெல்லாம் தாண்டி இன்னும் மீடியா என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு தான் நம்ம பார்க்கப்படணும் இன்னைக்கு. அதாவது அண்ணாமலை அவர்கள், சீமான் 2 பேரும் ஏதாவது ஏ டீம் பி டீம் ஏதோ இந்த மாதிரி தான் விஷயம். அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் வந்து சந்திச்சாரா சீமான் அவர்கள். ஆனால் அது அவர் சீமானுக்கே அந்த விஷயம் தெரியாதுன்னு தான் நம்ம இங்கே பார்க்கப்படணும். அப்போ ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு வந்து மக்களிடையே எதுவுமே சேர விடாம ஊடகம் வந்து அந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். ஏன் இதை பத்தி எல்லாம் டிபேட் வைக்கிறது இல்லைன்னு தான். கச்சத்தீவை யார் கொடுத்தது அப்படிங்கிற ஏன் டிபேட் அது வைக்கிறது இல்லை? நீட்டு வந்து ஒழிக்கவே முடியாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ராசாவே முந்தி ஒரு வீடியோ இருந்தது. சாதாரண ஒரு கவுன்சிலருக்கு இருக்கிற அறிவு கூட முதலமைச்சருக்கு இல்லையான்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஏன்னா நீட்டு ஒழிக்க வந்து எந்த முடியவே முடியாது. அவருக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு எட்டிய வரைக்கும் நீட்டை ஒழிக்கவே முடியாதுன்னு அவர் சொல்றாரு. ஆனா ஏன் இது நீட்டு ஒழிப்புன்னு மறுபடியும் நாடகம் நடத்துறாங்கன்னு தெரியலன்ற மாதிரி தான். அப்ப இதை பத்தி ஒரு டிபேட் நடத்தலாம் தானே டிவியில, மக்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க தானேன்ற மாதிரி. அப்போ 4 வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து, இன்னும் நாங்க வந்தா நீட்டு எதிர்க்கிறோன்ற சில விஷயத்த சொல்லிட்டு இருந்தானா இன்னும் மக்கள் நம்புவாங்களான்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ. ஏன்னா தமிழக மக்களை நம்பவே முடியாதுன்னு தான். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய இவங்க நீட்டுக்கு எதிராக சில மசோதாக்கள் வந்து ஜனாதிபதி கையில போனி கூட அது ரிட்டர்ன் வர்றதா சொல்றாங்க. ஏன்னா இவங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போக மாட்டாங்கன்னு அண்ணாமலை சவால் விடுறாரு. போகணும், ஏன்னா கொண்டு வந்ததே உச்சநீதிமன்றம் தான், நீங்க போகணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன்ற மாதிரி சில விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா எது எப்படியும் இன்னைக்கு வந்து மக்களிடையே நிறைய கேள்விகள், சில உண்மை புரிதல் வந்து கண்டிப்பா மக்களிடையே சேர்ந்திருக்குன்னு நம்ம பார்க்கப்படணும். அதாவது 100% போகலைனாலும் கூட ஏதோ ஒரு புரிதல் வந்திருக்குன்னு தான். யார் ஆட்சி எப்படி, என்ன ஏது, ஆட்சியோட ரெட்ட நிலைப்பாடு எப்படி அப்படின்னு. இவங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கும்போது, அதாவது ஒரு சில இன்னைக்கு நாட்டு பிரதம மந்திரி வந்து வெண்கொடை வேந்தர் அப்படின்னு நேற்று எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தாரு. வெள்ளக்கொடை பிடிச்சி வரவேற்கிறீங்க, அதே எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க எதிர்க்கிறீங்க கருப்பு கொடி காட்டி அப்படின்னு நிறைய விஷயத்த எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ எங்க ஸ்டைல் இப்படிதான், எங்களோட ஆட்சி இப்படிதான் அப்படின்னு சொல்ல வர்றாங்களான்ற மாதிரி தான். அப்போ இருந்தாலும் மக்கள் பார்க்கும்போது எந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு நம்ம கவனிக்க வேண்டும். ஆனா இங்க தமிழக மக்கள் வந்து தேர்தல் நேரத்துல தான் ஏதோ ஒரு இலவசத்தை கொடுத்தா சில ஏதோ அந்த மாறிடுவாங்களோன்ற ஒரு அச்சமும் இருக்கு இங்க இன்னைக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி மக்களிடையே எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தான்னா சில மக்களிடையே சில நல்ல ஆக்கப்பூர்வமான அரசியல் கொண்டு போய் சேர்க்கலாங்கிறது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், சீமான் அவர்கள் நிறைய எதிர்க்கட்சியா எப்படி செயல்படுவாங்கன்னு இந்த 2026 தேர்தலில் நம்ம பார்க்கலாம். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.